வணக்கம். வணக்கம். செட்டிநாடு மட்டன் வைக்கிறத பற்றி இப்போ சம்சாரம் சொல்லு. அது பேர் நீலா. எல்லோரும் நல்லா பார்த்துங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மட்டன் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயமும் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதெல்லாம் வச்சு எப்படி மட்டன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு கடாயில் தேங்காய், தக்காளி, வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு கடாயில் நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள் சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் தாளிச்சுக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானாதான் இது நல்லா பொன்னிறமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு இது நல்லா வதங்கி வந்த உடனே நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி இதில் ஆட் பண்ணிடுறோம். தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதங்கி வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம மசாலா இருக்குல்ல, இந்த சீரகம், சோம்பு, மிளகு, தக்காளி, வெங்காயம், தேங்காய் இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடுறோம். இந்த மசாலாவோட இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த குழம்பு உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. நீங்கள் நான் சொன்ன ஐட்டங்கள் மட்டும் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா இது 10 நிமிஷத்துலேயே நம்ம டப்புன்னு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கின உடனே இந்த மசாலாவோட நல்லா அந்த மசாலா மட்டனும் நல்லா பரட்டி வரணும். மசாலா பரட்டி வந்த உடனே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுறோம். உப்பு நல்லா சேர்ந்த உடனே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு வகைகளுக்கும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப கமகமன் வாசனை தூக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல குழம்பு பதம் வந்த உடனே குக்கரில் போட்டு நம்ம விசில் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. சாப்பிடணும் போலவே இருக்குது. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறோம். நம்ம குழம்பு பதம்ன்றதுனால நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் விசில் விடுறோம். நம்ம குழம்பு வேண்டாம் கிரேவியாகவே இருந்தோன்னா அப்படியே விட்டுட்டு தண்ணி லைட்டாக மட்டும் ஊற்றி விசில் விட்டால் போதும். கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குக்கரில் இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி மறுபடியும் குக்கர்லேயே ஊற்றிடுறோம்.
இந்த மாதிரி கடாயில் ஒட்டியிருக்க எல்லா மசாலாவையும் திரட்டி மறுபடியும் நம்ம குக்கர்லேயே ஊற்றுறோம். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட போகிறோம். 6-7 விசில் நல்லா வேகிற வரைக்கும் விட்டு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே வெளியில் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு வந்தேங்க. வெயில் காலன்றதுனால வெக்க தாங்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் மேகம் மந்தமாகவே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கிச்சனில் நிற்க முடியாது. பாருங்கள், நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. இன்றைக்கி சூப்பரான ஒரு இயற்கையை காட்சியை ரசிச்சுட்டு இப்போ நம்ம போய் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கணும். குக்கர் நல்லா விசில் வர ஆரம்பிச்சிட்டு வாசனை நல்லா தூக்குது. அதுக்குள்ளே சைடில் என் சின்ன பையனுக்கு ஒரு மட்டன் சூப் ரெடி பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கோங்க. அவன் காரம் சாப்பிட மாட்டான். மட்டன் சூப்பாக கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு போடுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால மறுபடியும் தேங்காய் அரைச்சி ஊற்றி போகிறது கிடையாது. நம்ம முந்திரியும் சோம்பு மட்டும் அரைச்சி இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி குழம்பாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.